வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். மகா பெரியவாளின் அற்புதங்கள். ஸ்ரீராம ஜெயம்னு சத்தமா சொல்லு அப்படின்னு ஒரு குழந்தைய பார்த்து மகா பெரியவா சொல்றார். அப்பதான் அந்த அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம், இதோட தொடர்பான சம்பவம் என்ன அப்படிங்கறத பத்தினதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகா பெரியவா திருத்தல யாத்திரைகள் செய்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அந்த சமயத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஓரிடத்தில் சில நாட்கள் முகாமிட்டிருந்தார் மகா பெரியவா. அந்த மாதிரியான சமயங்களில் உபன்யாசம் மாதிரியான சொற்பொழிவுகள் போன்றவை நடப்பது வழக்கம். அந்த மாதிரி ஒரு நாள் மகா பெரியவா முன்னிலையில் ராமாயண உபன்யாசம் நடத்தினார் ஒரு பண்டிதர். மிக அழகாக எளிமையாக ராமகாவியத்தை அவர் சொன்னதை மகா பெரியவா ரொம்பவே ரசித்து பாராட்டினார். மகா பெரியவாளின் பாராட்டால் நெகிழ்ந்து போன உபன்யாசகர் நெகிழ்வோடு மகானை நமஸ்கரித்தார். அப்போது, நீ இப்படி உபன்யாசம் செய்வது மட்டுமல்லாமல் இன்னொரு உபகாரமும் முன்பு செய்து கொண்டிருந்தாயே, அதை இங்கேயும் செய்யலாமே என்றார் மகா பெரியவா. அந்த உபன்யாசகர் தான் நிகழ்ச்சி நடத்த போகும்போது சின்னதாக சில நோட்டுகளை கையோடு எடுத்து செல்வார். உபன்யாச நிகழ்ச்சி முடிந்ததும் அந்த நோட்டுகளை அங்கே இருக்கும் சிறுவர் சிறுமியிடம் தந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதச் சொல்வார். ஆனால் கொஞ்சம் நாளாக அவருக்கு ஒரு விரக்தி இருந்தது. ஸ்ரீராம ஜெயம் எழுதச் சொல்லி நோட்டுகளை தருகிறோம், ஆனால் அவர்கள் எழுதுகிறார்களோ இல்லையோ என்பதே தெரியாது. அதோடு இப்படி எழுதச் சொல்வதால் என்ன பிரயோஜனம் அப்படின்ற விரக்தி தான் அது. மகா பெரியவா எப்படியோ அதை தெரிந்து கொண்டது அந்த உபன்யாசகருக்கு ஆச்சரியம். மகானே சொல்லிவிட்டதால் ஸ்ரீராம ஜெயம் நோட்டுகளை வழக்கத்தை விட நிறையவே குழந்தைகளுக்கு கொடுத்தார். குழந்தைகளும் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி கொள்ள எல்லோரும் நாளைக்கு இதே நேரத்துக்குள் அந்த நோட்டு முழுக்க ஸ்ரீராம ஜெயம் எழுதி கொண்டு வந்து எங்கிட்ட தரணும் அப்படின்னு சொன்னார் மகா பெரியவா. மறுநாள் எல்லா குழந்தைகளுமே ஸ்ரீராம ஜெயம் எழுதி முடித்த நோட்டுகளுடன் வந்துவிட்டார்கள். அன்றைக்கும் உபன்யாசம் உண்டு என்பதால் உபன்யாசகரும் வந்திருந்தார். குழந்தைகள் வரிசையாக நின்று ஒவ்வொருவராக ஸ்ரீராம ஜெய நோட்டை பெரியவாளிடம் சமர்ப்பிக்க கல்கண்டு பிரசாதமும் வெள்ளிக்காசும் கொடுத்து ஆசீர்வதித்த மகா பெரியவா, குறிப்பாக ஒரு பையன் வந்து நோட்டை தன்னிடம் சமர்ப்பித்ததும் அவனை ஆதூரத்துடன் உற்று பார்த்தார். நோட்டு முழுக்க ஸ்ரீராம ஜெயம் எழுதிருக்கியே, எங்கே ஸ்ரீராம ஜெயம்னு உறக்க சொல்லு பார்ப்போம் என்று சொல்ல அங்கே திடீரென்று அமைதி நிலவியது. நோட்டினை தந்த சிறுவன் மிரள விழிக்க, உன்னைத்தான் சொல்றேன், ஸ்ரீராம ஜெயம் சொல்லு அப்படின்னு மறுபடியும் சொன்னார் மகா பெரியவா. மகா பெரியவா அவனால பேச முடியாது. கூட்டத்தில் இருந்த இன்னொரு சிறுவன் சொல்ல அங்கே திடீரென்று ஒரு சலசலப்பு எழுந்தது. சட்டென்று கையை சொடுக்கிய மகா பெரியவா, கொஞ்சம் எல்லோரும் அமைதியா இருங்கோ, அந்த பையன் ஸ்ரீராம ஜெயம் சொல்லட்டும், கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்ல அங்கே பேரமைதி நிலவிய அந்த நிலையில்தான் நடந்தது அந்த அதிசயம். எந்த பையன் பிறவிலேயே பேசும் திறனற்று இருந்தானோ அவன் மகா பெரியவா முன்னிலையில் மெதுவாக திக்கி திணறி ஸ்ரீ ரா ஆ ஆ மா ஜெயம் என்று 3 முறை தடுமாறி சொல்லிவிட்டு பிறகு மலமளவென்று ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று உறக்கச் சொல்லத் தொடங்கினான். ஆமாம், அவனுக்கு பேச்சுத்திறன் வந்துவிட்டது. அதிசயித்து போனவர்கள் மகா பெரியவாளின் அனுகிரகத்தை நினைத்து ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று குரல் எழுப்ப மெதுவாக கையை உயர்த்திய மகான் கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டிருந்த அந்த உபன்யாசகரை அழைத்தார். நான் எதுவும் பண்ணவில்லை, எல்லாம் இவரால் தான் வந்தது. இவர் ஸ்ரீராம ஜெயம் எழுதச் சொல்லி நோட்டு கொடுத்தார் இல்லையா, ஸ்ரீராம ஜெயம் எழுதின புண்ணியம் இவனுக்கு வாக்கு வந்திருக்கு. அதனால் இந்த பெருமை இவருக்குத்தான். உபன்யாசகரை சுட்டிக்காட்டி மகா பெரியவா சொல்ல அப்படியே நெஞ்சுருகி நெகிழ்ந்து போனார் அந்த உபன்யாசகர். ஸ்ரீராம ஜெயம் எழுதச் சொல்றோமே, அதனால என்ன பயன் என்று உபன்யாசகர் நினைத்தது மகானுக்கு எப்படி தெரிந்தது? பேசாமல் இருந்த சிறுவன் பேசியது எப்படி? எல்லாம் அந்த மகானுக்கு மட்டுமே தெரிந்த தெய்வ ரகசியம்.
ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.